One, welcome to my channel. So இந்த வீடியோவில் நாம் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்காக பார்த்துட்ருக்கோம். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பைத்தான் மோட்ஸ். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் வந்து எத்தனை மோட்ஸ் இருக்குது, அப்புறம் மோட்னா என்னென்னு நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைத்தான் ப்ரோக்ராமிங் நான் ஒரு கோர்ஸாக ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் மோட்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த பைத்தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த விதமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் பேசிக்காக 2 மோடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ட்ராக்டிவ் மோட், செகண்ட் ஒன் வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஓகேங்களா? 2 மோடு இருக்குது. அதாவது நம்ம இன்ட்ராக்டிவ் மோட்லேயும் நம்மளால் பைத்தானை யூஸ் பண்ண முடியும், அண்டு ஸ்கிரிப்ட் மோட்லேயும் நம்மளால் பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்குறோன்னா இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ராக்டிவ் மோடு பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடு வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பைத்தானை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ பைத்தான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து சர்ச் பாருக்கு போயிருங்க. சர்ச் பாருக்கு போயிட்டு நீங்கள் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஐடிஎல்இ அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐடிஎல்இ நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது ஸ்டார்டிங்லேயே டிஃபால்ட்டாக வந்து அது என்ன மோடில் இருக்குன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு விண்டோ ஷோ ஆகும். ஸோ எப்படி நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 3 ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து பைத்தான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடில் ஒவ்வொரு லைன், அதாவது நம்ம வந்து ஒரு 10 லைனில் இருக்கிற ப்ரோக்ராம் நம்ம வந்து ஒரு போட போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் அது வந்து தனித்தனி இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கும். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்து எப்படி இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து a = 10 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது b = 20 கொடுத்து என்ட்ரு கொடுத்தா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது a + b கொடுத்தா எனக்கு வந்து 2 ஆட் பண்ணி, ஸோ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ அடுத்து a + b 2 ஆட் பண்ணுற எனக்கு வந்து 30 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக தான் உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு உங்களால் சேவ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு நாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இதில் வந்து கிடையாது. ஸோ அந்த டைமில் நாம் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் ஒவ்வொரு லைனாக கொடுக்குறோம், ஒவ்வொரு லைனாக அதுக்கு வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கிது. இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 10 லைன் 20 லைன் 30 லைனுங்கிற ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் இதில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அதனால் இந்த டிஸ்அட்வான்டேஜ், அதாவது இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து போக்குறதுக்கு தான் நெக்ஸ்ட்டு இன்னொரு மோடு வந்து ஸ்கிரிப்ட் மோட்னு இருக்குது. ஸோ அது எப்படின்னு நாம் வந்து பார்க்கலாம். வந்து நாம் ஸ்கிரிப்ட் மோடு அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். மோடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நாம் வந்து இந்த விண்டோ வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் மோடுக்கு மாறணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், மேலே ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபைலில் போயிட்டு நீங்கள் நியூ ஃபைல் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நியூ ஃபைல் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி பிளாங்காக ஒரு விண்டோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிளாங்காக விண்டோ இருந்துச்சுனாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோடில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ ஸ்கிரிப்ட் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரோக்ராமை தாராளமாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ராக்டிவ் மோடில் நான் வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டேன். ஓகேங்களா? a = 10, b = 20. அதே ப்ரோக்ராமை நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன். a = 10, b = 20, print a + b. ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி என்னால் வந்து எவ்வளோ லைன் வேணால் என்னால் கோடிங் போட்டுக்க முடியும். என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோடிங் போட்டுட்டு நம்மளால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். சேவ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். a = 10, b = 20, அப்புறம் 2 ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் போயிட்டு
அங்கேயே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து Ctrl+Sங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணும்போது Ctrl+S கொடுத்தோடனே நீங்கள் வந்து இங்கே நேம் கேட்கும். ஓகேங்களா, எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரோக்ராம் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மோடில் நாம் வந்து சேவ் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக .py அப்படின்னு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்துடும். ஸோ பைத்தான் ஃபைலை மென்ஷன் பண்ணுறதுக்காக .py அதுவே வந்து எடுத்துக்கும், நாம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே ரன் ஆப்ஷன் இருக்குது. ரன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இங்கே ரன் மாடியூல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும், அல்லது F5 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்தும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். இப்போ நாம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 அப்படின்னு வந்து நமக்கு வந்து காட்டுது. அதாவது ஏவோட வேல்யூ 10 கொடுத்துருந்தோம், பியோட வேல்யூ 20 கொடுத்தோம். ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து 13 அப்படின்னு வந்து அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மோடோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு ப்ரோக்ராமில் நிறைய லைன் கொடுத்துக்க முடியும். அதாவது 100 லைன் வேணாலும் நம்மளால் ப்ரோக்ராம் போட முடியும், 1000 லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்மளால் ப்ரோக்ராம் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சர் யூஸ்க்காகவும் பயன்படுத்திக்க முடியும். இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோடு. இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து ஒவ்வொரு லைனை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ லைன்ஸ் வேணால் நம்மளால் போட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும்.